காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர், நற்பேறு பெற்றோர். நம்முடைய கடவுளை புகழ்ந்து பாடுவது நல்லது. அவரை புகழ்வது இனிமையானது, அதுவே ஏற்புடையது. ஆண்டவர் எருசலேமை மீண்டும் கட்டி எழுப்புகின்றார். நாடு கடத்தப்பட்ட இஸ்ரவேலை கூட்டி சேர்க்கின்றார். ஆண்டவர்க்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர், நற்பேறு பெற்றோர். ஆண்டவர்க்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர், நற்பேறு பெற்றோர். உடைந்த உள்ளத்தோரை குணப்படுத்துகின்றார் ஆண்டவர். அவர்களின் காயங்களை கட்டுகின்றார். பெண்மீன்களின் இலக்கத்தை எண்ணி அவை ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைக்கின்றார். ஆண்டவர்க்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர், நற்பேறு பெற்றோர். ஆண்டவர்க்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர், நற்பேறு பெற்றோர். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்விலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒரு திருப்பாடலை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்று தினத்திலே நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய அந்த ஒரு திருப்பாடல் 147 இறை வசனங்கள், 1 முதல் 6 முடிய இருக்கக்கூடிய இறை வசனங்கள். அன்புக்குரியவர்களே, முதல் வசனம் மிக அழகாக சொல்கிறது. தாவீது ஆசிரியர் ஆண்டவரை தாமே புகழ்ந்து பாடுகிறார். அவருடைய வார்த்தைகளை நாம் கவனிக்கின்றோம். கடவுளை புகழ்ந்து பாடுவது நல்லது, அவரை புகழ்வது இனிமையானது, அதுவே ஏற்புடையது என்று கூறுகிறார். ஒவ்வொரு நாளும் அதிகாலை நாம் எழுந்த உடனே இறைவனை புகழ்ந்து பாடுவது நல்லதாக இருக்கிறது. அது இறைவனது திருவுளமாக இருக்கிறது. இறைவன் அதை விரும்பி கொண்டிருக்கிறார். இது அழகாக அவர் பாடுகிறார். கடவுளை புகழ்வது நல்லது, அவரை புகழ்வது இனிமையானது. புகழ்வது நல்லது, இனிமையானது, அதுவே ஏற்புடையது. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, யாம் எதற்காக இறைவனை புகழ வேண்டும்? அந்த புகழ்தல் ஏன் இனிமையாக இருக்கிறது? ஏன் அது கடவுளது திருவுளமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்ற பொழுது அதற்கான பதிலையும் திருப்பாடல் ஆசிரியர் மிக அழகாக கூறுகிறார். இதோ ஆண்டவர் தாமே நம்மை கூட்டி சேர்க்கக்கூடியவராக இருக்கிறார். எருசலேமிலே புதியதொரு ஆலயத்தை கட்டி எழுப்பக்கூடியவராக இருக்கிறார். ஏன், எப்படி, எதற்காக ஆண்டவர் தாமே அந்த ஆலயத்தை அவர் கட்டி எழுப்ப வேண்டும்? எருசலேம் தேவ ஆலயத்தை எதற்காக அவர் கட்டி எழுப்ப வேண்டும்? மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தாமே மீண்டுமாக வந்து எருசலேமை கட்டி எழுப்புகிறார். நாடு கடத்தப்பட்ட மக்களை ஒன்றாக இணைக்கிறார். நாடு கடத்தப்பட்டவர்களை நாம் பார்க்கின்ற பொழுது விவிலியம் மிக அழகாக சொல்கிறது. ஆண்டவரது வார்த்தையை கேட்காமல் அவர்கள் நடந்தபடியினால், ஆண்டவருடைய கோபத்தினால் அவர்கள் அந்நிய நாட்டு அரசர்களால் அடிமைகளாக இட்டுச் செல்லப்படுகிறார்கள். மீண்டுமாக மனம் வருந்தி ஆண்டவரிடத்தில் முறையிடுகின்ற பொழுது அவர்களை ஆண்டவர் தாமே திரு தூதர்களை அனுப்பி அங்கே அவர்களை மீண்டுமாக அழைத்து வருவதை நாம் பார்க்கிறோம். அப்படி அழைத்து வருகின்ற பொழுதுதான் ஆண்டவர் சொல்கிறார், உங்களை கொண்டுதான் நான் எருசலேமை மீண்டுமாக கட்டி எழுப்ப இருக்கிறேன். இதோ நீங்கள் அந்நிய தேசத்திலிருந்து வருகிறீர்கள், அடிமை தனத்திலிருந்து வருகிறீர்கள், உங்களது உள்ளமானது உடைந்து போயிருக்கிறது, உடைந்த உள்ளத்தோரை நானே குணப்படுத்துகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
உடைந்த உள்ளத்தோரை நானே குணப்படுத்துகிறேன். கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகளினால் உங்களது உள்ளமானது நொறுங்கி போயிருக்கிறது. இதோ நானே மருந்திட்டு அவைகளை குணப்படுத்துகிறேன். மேலுமாக மனக்காயங்கள் இருக்கிறது என்றால், மனவேதனைகள் இருக்கிறது என்றால், இதோ அந்த காயங்களையும் நானே மருந்திட்டு குணப்படுத்துகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆக அத்தகைய மகிமை பொருந்திய அந்த இறைவன், இரக்க மிகுந்த இறைவன், நாடு கடத்தப்பட்ட மக்களை ஒன்றாக இணைத்து ஒரு ஆலயத்தை எழுப்புகிறார். எருசலேம் தேவாலயத்தை எழுப்புகிறார். ஆக மக்களாகிய நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்ததுதான் அந்த ஆலயமாக இருக்கிறது. எனவே அந்த ஆலயத்திலே இறைவன் தாமே குடிகொண்டிருக்கிறார். மேலுமாக நாம் பார்க்கிறோம், அத்தகைய வலிமை பொருந்திய அந்த இறைவன் எப்படிப்பட்டவர் என்று நாம் பார்க்கின்ற பொழுது, அவர் மாண்பு மிக்கவராக இருக்கிறார், மிகுந்த வல்லமை மிகுந்தவராக இருக்கிறார், மிகுந்த நுண் அறிவு கொண்டவராக இருக்கிறார். 3 வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். என்ன வார்த்தைகள்? நம் தலைவர் மாண்பு மிக்கவர், மகத்துவ மிகுந்தவர், எல்லா விதமான வல்லமையும் அவர் கொண்டவராக இருக்கிறார். நம்மை பற்றிய ஒரு நுண் அறிவை கொண்டிருக்கிறார். எப்படி என்று நாம் பார்க்கின்ற பொழுது, இதோ விண்ணகத்திலே இருக்கக்கூடிய அந்த விண்மீன்களை நம்மால் எண்ணிவிட முடியாது. ஆனால் ஆண்டவர் தாமே அத்தகைய விண்மீன்களை எண்ணி அவற்றிற்கெல்லாம் ஒவ்வொரு பெயரை இட்டு அழைத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் தாமே ஒரு நல்ல ஆயனாக அவர் நம்மிடையே இருக்கிறார். இதோ நல்ல ஆயன் தன்னுடைய மந்தையிலே இருக்கக்கூடிய எல்லா ஆடுகளையும் அறிந்தவராக இருக்கிறார். பெயர் சொல்லி அழைக்கின்றார். எனவேதான் அந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய அந்த ஆடுகளும் அவரை பின்பற்றுகின்றன, ஆயனை பின்பற்றி வருகின்றன. இதோ என்னுடைய ஆயன் எனது பெயரை இட்டு அழைக்கின்றார், எனவே அவரை நான் பின்பற்றுவேன். அவர் காட்டிய அந்த வழியிலே நான் நடக்கிறேன் என்றால் நேரிய வழியாகத்தான் இருக்கும். எனவேதான் திருப்பாடல் 27 கவனிக்கின்றோம். மிக அழகாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, ஆண்டவர் தானே எனக்கு ஒளியாக இருக்கிறார், அவரே எனக்கு மீட்பாக இருக்கிறார், அவரே எனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கிறார். ஆக அத்தகைய வலிமை மிகுந்த இறைவன் நம்மோடும் இருக்கிறார், நமக்கும் பாதுகாப்பை அவர் கொடுக்கிறார். எனவே அவர் கட்டி எழுப்பக்கூடிய அந்த ஆலயத்திற்கு வரக்கூடிய நாம் அனைவரும் அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அவரால் முன்குறித்து வைக்கப்பட்டவர்கள். எனவேதான் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, விண்ணகத்திலே இருக்கக்கூடிய விண்மீன்களை ஆண்டவர் ஒவ்வொன்றாக அறிந்து அவற்றிற்கு பெயரை கொண்டிருக்கிறார். ஆக நம்மையும், பல இடங்களில் இருக்கக்கூடிய நம்மையும் ஆண்டவர் தாமே தேர்ந்தெடுத்திருக்கிறார். நமது பெயரை சொல்லி நம்மை அழைத்திருக்கிறார். கிறிஸ்தவர்களாக ஒற்றுமையாக நாம் வாழ வேண்டும் என்று இறைவன் தாமே ஆசைப்பட்டிருக்கிறார். எனவேதான் நம்மை கொண்டு அவர் அந்த ஆலயத்தை அவர் எழுப்பி கொண்டிருக்கிறார். எனவே இயேசுவில் பிரியமானவர்களே, நம்மை நாம் சிந்தித்து பார்ப்போம். இறைவன் கட்டியிருக்கக்கூடிய அந்த ஆலயத்திலே நாமும் ஒரு செங்கல் கற்களாக இருக்கிறோம். எனவே அந்த செங்கற்கற்கள் வலிமையோடு இருக்க வேண்டும் என்றால் நாம் நமது விசுவாசத்திலே திடமனதோடு இருக்க வேண்டும். எனவே இந்த திருப்பாடல் வழியாக ஆண்டவரை நாம் புகழ்கின்ற பொழுது இந்த வாக்குறுதியை பெற்றுக்கொள்வோம். நாம் இறைவனின் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக ஒரு நாளும் அந்த நம்பிக்கையிலிருந்து தளர்ந்து விடாமல் இருக்க நாம் ஜெபிப்போம். அன்பு மிகுந்த இறைவாம், நீர்தாமே எங்களுக்கு வலிமையாக இருக்கிறேன், எங்களை கூட்டி சேர்க்கக்கூடியவராக இருக்கிறேன். நாங்கள் பலதரப்பட்ட மக்களாக இருந்தாலும் ஒரு மனம் கொண்டவர்களாக உம்மை நோக்கி வருகிறோம். பயப்படாமல் தைரியத்தோடு வருகிறோம். இதோ உம்மை துதிப்பது நல்லது, உம்மை புகழ்வது இனிமையானது, அதுவே உமக்கு ஏற்புடையது என்று நீர்தாமே சொல்லியிருக்கிறீர். இதோ உடைந்த உள்ளத்தோரை அரவணைக்கக்கூடியவராக நீர்தாமே இருக்கின்றீர். தாழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களை உயர்த்துபவராகவும் நீர்தாமே இருக்கிறீர். எங்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கீழே மட்டம் தட்டிவிட்டு எங்களுக்கு நீதியை வழங்கக்கூடியவராகவும் நீர்தாமே இருக்கிறீர். இதோ இந்த நல்ல நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து வழிநடத்த வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கின்றோம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மையே புகழ, அந்த புகழ்ச்சியானது இனிமையானதாக அமைய, அதுவே உமது திருவுலகமாக இருக்க எங்களை நிறைவாக ஆசீர்வதியும். ஆமென்.